நடிகர் விஜய் அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடத்திய பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு 39 பேர் கூட்ட நெரிசலில் இறந்திருக்காங்க. மேலும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அவர்களோட குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்காரு. சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து நலமும் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு அவர்களிடம் விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளிக்கும் போது, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அவர்களிடம் விசாரணை முடிவில் அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கோம். அதுபடி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அரசியல் நோக்கத்தோட கேட்கப்படும் உங்கள் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்னு விசாரணை ஆணையம் தெரிவிக்குதோ அவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர். இந்த பதில் இப்போ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பல பிரபலங்கள் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த துயர சம்பவம் தொடர்பாக அவங்களோட இரங்கலை வெளிப்படுத்தி வராங்க. தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் இந்த துயர சம்பவத்திற்கு அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காரு. விஜய் தான் இந்த துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணம் என்று இணையவாசிகள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தாலும், இந்த கோர சம்பவத்துக்கு விஜய் எப்படி குற்றம் சொல்ல முடியும், அவர் எப்படி இதற்கு பொறுப்பேற்க முடியும் என்று அவருக்கு ஆதரவாகவும் கருத்து சொல்பவர்களை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ப்ளூ சட்டை மாறன் போன்றவர்கள் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம் இவங்க தான் காரணம் அப்படின்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் அப்படின்ட்டு முன்முடிவு எல்லாம் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பதிவிட்டு இருக்காரு. இந்த துயர சம்பவம் மொத்த தமிழ்நாட்டையுமே கவலையில் ஆழ்த்தியிருக்கு. உயிரிழந்த 39 பேரில் பெண்கள் 17 பேர், ஆண்கள் 12 பேர், குழந்தைகள் 5. அதில் 5 ஆண் குழந்தைகளும் 5 பெண் குழந்தைகளும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.